வணக்க மக்களே, பொங்கல் பரிசு தமிழகத்தில் அறிவிக்க போகிறாங்க. ஸோ பொங்கலுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிசம்பர் மாதம் இன்னொரு ஒரு தினங்களில் முடிந்து வரும். இப்போது ஜனவரி முதல் வாரம் 2வது வாரத்தில் பொங்கல் நடைபெறுங்க. பொங்கல் பரிசு தொகையாக எவ்வளவு இந்த டைம் கொடுக்க போகிறாங்க? சென்ற ஆண்டுகளில் பச்சரிசி, கரும்பு, ஒரு சர்க்கரை 1 கிலோ இதை குடிச்சிட்டு பொங்கல் பரிசு பணத்தொகை எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தோடு தெரிவிச்சிட்ருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசுக்கு உண்டான டோக்கன்கள் எல்லாமே இனி வழங்குறதா தகவல் வந்திருக்கு. ஸோ பொங்கல் பரிசு கண்டிப்பாக வழங்கப்படும். பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு உள்ளிட்ட 14 வகையான பொருட்களை கொடுக்கறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஒரு டபுள் ட்ரீட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பொங்கல் பரிசுக்கு. பரிசுடன் பணத்தொகை. ஸோ இந்த பரிசோட பணத்தொகை 5000 ரூபாயை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. கடந்த 2021 அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் பொங்கல் பரிசுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ட்ரீட்டு கொடுக்கலாம். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தேர்தல் டைம். ஸோ தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது உறுதியாக கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் நம் பக்கம் இருப்பார்கள் அப்படின்ட்டு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு 5000 ரூபாயை இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPHH, PHH, AYY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ஜனவரி 10க்குள்ளார வழங்கப்படும். ஸோ பொங்கலுக்கு முன்பே பரிசு கிடைப்பதால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்படும் தேதிகள் எப்போ வரும்? ரொக்க பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? முழு கரும்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? சர்க்கரை கிடைக்குமா? ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை பொங்கல். தை முதல் நாளே அனைவரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று புதிய பானைகளில் பொங்கலிட்டு குடும்பத்தோடு உண்டு மகிழ்வார்கள். பொங்கல் பண்டிகை என்பது தை முதல் நாளோடு நின்று விடுவது கிடையாது. 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், அடுத்ததாக காணும் பொங்கல், குடும்பத்தோடு கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு பண்டிகையாக பொங்கல் பண்டிகை தொடர்ந்து இருக்கும். தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் திருநாளை அனைத்து மக்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு பொங்கலில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி உள்ளிட்ட 20 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் வழங்கப்பட்டதுங்க. 2023ஆம் ஆண்டில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, 1 கரும்பு உட்பட 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுலேயும் 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. 2025இல் எந்த விதமான பணமும் வழங்கப்படலை. இதனால் மக்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. ஸோ 2026இல் தேர்தல் வருது. கண்டிப்பாக மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3000லேருந்து 5000 ரூபாய் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் பொங்கல் பரிசை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உறுதியாகிடுச்சு மக்களே. டோக்கன்கள் அனைத்துமே அங்கங்கே வெளியிட போகிறாங்க. ஸோ இதுதான் பொங்கல் பரிசு குறித்து வெளியான ஒரு முக்கியமான தகவல். ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா அப்படின்றது எல்லாருமே கேள்வி கேட்பீங்க. ஸோ ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு கண்டிப்பாக அரசு தரப்புலேருந்து கிடைக்கும். அதுவும் தமிழக மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதில்ல. ஸோ இலங்கை வாழ் தமிழர்கள், ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்க்காம பொங்கல் பரிசு தொகையை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தமிழகத்தில் முதல்வர் அறிவித்த ஒரு 3 முக்கியமான மாற்றங்கள். ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு ஜனவரி 5ஆம் தேதி முதல் இந்த நபர்களுக்கு வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் கண்டிப்பாக அதில் இருக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மக்களே. ஸோ முதல்வர் அவர்கள் வருகின்ற ஜனவரி புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையை வெளியிடுகிறார். இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன்கள் அனைத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வகையான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.